தமிழ் கழுகு. ஓபிஎஸ் திரும்பவும் கூட்டிட்டு வர பொறுப்பை தினகரன் கிட்ட கொடுத்திருக்கான் பாஜக தலைமை. கூட்டிட்டு வந்தாதான் உங்களுக்கு கூட்டணியில இடம்னு கண்டிஷனும் போட்டிருக்கான். ஓபிஎஸ் எப்படியாச்சும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணுங்கிறதுல டெல்லி பாஜக உறுதியா இருக்கான். தென் மாவட்டங்கள்ல தினகரன் ஓபிஎஸ் இல்லாம ஜெயிக்க முடியும்னு தன்னோட சுற்றுப்பயணத்துல கூட்டின கூட்டத்தை பத்தி எடப்பாடி டெல்லி கிட்ட சொன்னாராம். ஆனாலும் ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுல பாஜக உறுதியா இருக்கான். ஆனா ஓபிஎஸ் மறுபடியும் வர்ற முடிவுல இல்லையா. தினகரன் சொன்னா கேப்பாருன்னு அவர் மூலமா பாஜக முயற்சி செய்யறதா சொல்றாங்க. கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாதான் உங்களுக்கு எதிர்காலம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சான் டெல்லி. ஆனா தினகரன் ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றத விரும்பலையா எடப்பாடி. ஓபிஎஸ் வர்றத எந்த அதிமுக தொண்டனும் விரும்ப மாட்டான். திமுகவை எதிர்த்து துவங்கப்பட்ட அதிமுகவோட தலைமை பொறுப்புல இருந்த ஒருத்தர் திமுக தலைவரை அவரோட வீட்டிலேயே போய் பார்த்திருக்காரு. அப்படிப்பட்டவரை அதிமுக இருக்கிற கூட்டணிக்குள்ள எந்த வகையில கொண்டு வந்தாலும் அது சரியா இருக்காதுன்னு கர்ராரா சொல்லிட்டாராம். இதையும் பரிசீலிச்ச பாஜக தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் தேர்தல் நெருக்கத்துல கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதா திட்டம் போட்டிருக்கான். பாமகல அப்பா மகன் சண்டை இப்ப சம்மந்தி சண்டையா மாற துவங்கியிருக்கு. ஆனா அப்பா மகன் கருத்து வேறுபாட்டோட பிதாமகன் முகுந்தன் இப்ப கட்சியிலேயே இல்லையா. பிரிஞ்சு கிடக்கிற பாமகவுல உறவு பகை உச்சத்தை தொட்டிருக்கு. ராமதாஸ் நடத்தின பூம்புகார் மாநாட்டுல அவரோட மூத்த பொண்ணு ஸ்ரீகாந்தி மேடை ஏறி தீர்மானம் எல்லாம் வாசிச்சிருக்காங்க. இவங்க மகன்தான் அன்புமணியோட மாப்பிள்ளை. குடும்பத்திலிருந்து யாரும் கட்சிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்ன ராமதாஸ் குடும்பத்துல மகன் மகள் பேரன்னு கட்சி விவகாரங்களுக்குள்ள நேரடியா வந்திருக்கிறது ஒரு பக்கம்னா, ராமதாஸ் அன்புமணிக்கு நடுவுல கருத்து வேறுபாடு வர காரணமா இருந்தவரு முகுந்தன். இவரு காந்திமதியோட மகன். இவரை இளைஞரணி செயலாளரா ராமதாஸ் நியமிச்சப்பதான் மேடையிலேயே அப்பா மகன் சண்டை வெட்ட வெளிச்சமானது. அந்த நாள்ல இருந்து அன்புமணி தான் வசிக்கிற சென்னை பனையூர்ல ஒரு ஆபீஸ் போட்டிருக்காரு. அடுத்தடுத்த நாள்ல இருந்து பனையூருக்கும் தைலாபுரத்துக்கும் அரசியல் போர் துவங்குச்சு. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் பிதாமகனா இருந்த முகுந்தன் இப்ப பாமகவிலேயே இல்லங்கிறாங்க. எனக்கு மாமாவும் வேணும் தாத்தாவும் வேணும், அவங்க ஒண்ணு சேர்ந்தாதான் கட்சிக்குள்ள வருவேன்னு அவரு அன்புமணி பொதுக்குழுவுக்கும் போகல, ராமதாஸோட பூம்புகார் மாநாட்டுக்கும் போகல. மாநகராட்சிக்கு வரி செலுத்தலன்னு வரி பாக்கி லிஸ்ட்ல அறிவாலயத்தை சேர்த்துருச்சு தஞ்சை மாநகராட்சி. இதுக்கு காரணம் யாருங்கிற விசாரணைய திமுக தலைமை தீவிரப்படுத்தியிருக்கு. தஞ்சாவூர்ல இருக்கிற திமுக மாவட்ட அலுவலகமான அறிவாலயத்துக்கு மாநகராட்சியோட சொத்து வரி கட்டலன்னு அதோட இணையதளத்துல போட்டிருந்தாங்க. அந்த கட்டடம் திமுக பொதுச் செயலாளரா இருந்த பேராசிரியர் அன்பழகன் பேர்ல இருக்கிறதுனால வரி பாக்கி லிஸ்ட்ல அன்பழகன் பேரும் சேர்க்கப்பட்டிருக்கு. கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் பாக்கி தொகை சுமார் 35 லட்சம்னு குறிப்பிட்டிருக்காங்க. பதிவேத்தம் செஞ்சு பல வாரங்களாகியும் இன்னும் வரி கட்டல. தஞ்சை மாநகராட்சி இப்போ திமுக வசம் தான் இருக்கு. இந்த விவகாரம் நியூஸ் தமிழ் கழுகுல வந்ததுக்கு அப்புறம் திமுக தலைமையிலிருந்து விசாரணை செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில இப்ப விஷயம் என்னன்னா, வரி பாக்கிய இணையதளத்துல போட்டு விட்டது யாருன்னு நிர்வாகிங்க துப்பு தொலைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாவட்ட செயலாளரை மாட்டி விடுறதுக்காக மேயர் தரப்பு இந்த வேலையை செஞ்சிருக்கான்னு விசாரணை போயிட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய தொகையை மாவட்ட செயலாளரும் திருவையாறு எம்எல்ஏவுமான துரை சந்திரசேகர் கட்டுறதா இல்ல மேயர் சன் ராமநாதன் கட்டுறதாங்கிற போட்டி போயிட்டு இருக்கான். தஞ்சாவூர் மாவட்ட உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில இந்த விவகாரத்துல நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் செம்ம டோஸ் விடுவாருன்னு சொல்றாங்க. 2026ல எந்த தொகுதியில போட்டியிடலாம்னு விஜய் முடிவெடுத்துட்டாராம். 2006ல விஜயகாந்த் எடுத்த முடிவை தான் இப்ப விஜயும் எடுக்க போறாராம். மதுரை மாநாட்டுக்கு தயாராயிட்டு இருக்கிற விஜய் 2026ல எந்த தொகுதியில நிக்கிறதுங்கிறதையும் முடிவெடுத்துட்டு தான் சொல்றாங்க. முதல்ல மதுரை மேற்குல விஜய் போட்டியிடுவார்னு பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அவரோட தொண்டர்கள் போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டினாங்க. காரணம், எம்ஜிஆர் 1980ல மதுரை மேற்குல நின்னு ஜெயிச்சாரு. எம்ஜிஆர் தொகுதியில விஜயும் போட்டியிடுவார்னு ஒரு லாஜிக் சொன்னாங்க. ஆனா இப்ப விஜயோட பார்வை வட மாவட்டங்கள்ல இருக்கான்.
குறிப்பா கள்ளக்குறிச்சி மாவட்டத்து மேல விஜய் கவனம் செலுத்துறதா சொல்றாங்க. இந்த மாவட்டத்துல 4 தொகுதி இருக்கு. இதுல கள்ளக்குறிச்சி தனி தொகுதிங்கிறதுனால மிச்சம் இருக்க ரிஷிவந்தியம், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டைன்னு 3ல ஒரு தொகுதியில விஜய் நிக்கலாம்னு விஜய் கட்சிக்காரங்க பேசிக்கிறாங்க. ரிஷிவந்தியம் ஏற்கனவே விஜயகாந்த் நின்னு ஜெயிச்ச தொகுதி. 2006ல விஜயகாந்தும் மதுரையில நிப்பார்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அவரு பாமக கோட்டையான விருதாச்சலத்துல நின்னாரு. இப்ப அவரோட பாணியில விஜயும் வடமாவட்ட தொகுதியில நிற்க முடிவு செஞ்சிருக்காராம். நியூஸ் தமிழ் கழுகு.